ராதே கிருஷ்ணா. தேவர்களோட தாயான அதித்தி தேவி தன்னோட மக்களுக்காக தன் கணவரான கஷ்யப மகரிஷி கிட்ட வேண்ட அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை விரைவாக மகிழ்விக்கக்கூடியதான பயோவிரதம் பற்றி சொன்னார். அடுத்து நடந்ததை சுக மகரிஷி சொல்றார். பரீட்சித், அதித்தி தேவி தன் கணவரான கஷ்யப முனிவர் உபதேசித்த மாதிரியே ரொம்பவும் கவனமாக அந்த பயோவிரதத்தை அனுஷ்டிச்சா. புலன்கள்ங்கிற முரட்டு குதிரைகளை மனசுங்கிற கடிவாளம் கொண்டு புத்திங்கிற தேரோட்டி மூலம் தன் வசமாக்கிக்கிட்ட அதித்தி தேவி சகல ஜீவராசிகளோட அந்தர்யாமியாக விளங்குற பகவான் ஸ்ரீ வாசுதேவன் கிட்ட மனசை லயிக்க வச்சு புருஷோத்தமனான பரமணியே ஒன்றிணைந்த மனசோட தியானிச்சு பயோவிரதத்தை அனுஷ்டிச்சா. அப்போ அறையில் பீதாம்பரம் முடுத்தி 4 திருக்கரங்களையும் சங்கம் சக்கரம் கதை பத்மம் தரித்து பகவான் அவ முன்னாடி தோன்றினார். தன் கண்ணெதிரில் பகவான் திடீர்னு தோன்ற அவரை பார்த்த அதித்தி தேவி மரியாதையோட உடனே எழுந்திருச்சு காதலாகி கசிந்துருகி நின்றுக்கிட்டே இருந்த ஒரு தடி திடீர்னு விழுந்த மாதிரி உடல் தரையில் பட விழுந்து வணங்கினா. அப்புறம் எந்திரிச்ச அவ 2 கைகளையும் கூப்பி நின்னா. பகவானை துதிக்கணும்னு விரும்பினா. ஆனால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக வாயடைச்சு நின்னா. உடல் மயிர்கூச்செறிஞ்சுது. பகவானை பார்த்த மகிழ்ச்சியில் உடல் நடுங்கிச்சு. பேச முடியாமல் நின்னா. பரீட்சித், அதித்தி தேவியோ திருமகள் கேள்வனும் அகில லோக நாயகனும் வேள்விகளின் தலைவனுமான பகவானை காதலால் கசிஞ்சுருகிற தன்னோட 2 கண்களால் அப்படியே விழுங்கிடுற மாதிரி பார்த்து அன்பு பொங்கி வர குரல் தழுதழுக்க மெதுவாக துதிக்கலானா. வேள்விகளுக்கெல்லாம் தலைவரே, அந்த வேள்விகளோட தேவதைகளாகவும் விளங்குறவரே, தன் நிலையில இருந்து வழுவாத சாஸ்வதரே, புண்ணியங்களை நல்கிற தூய்மையான திருவடிகளை உடையவரே, நிகரில்லாத புகழ் உடையவரே, உலகம் 3 உடையவரே, செவியில் புகுந்த உடனேயே நலன்களை வாரிக் கொடுக்கிற திருநாமங்களை உடையவரே, துன்பப்படுற மக்களோட துன்பத்தை துடைக்கிறதுக்காகவே திரு அவதாரம் கொள்பவரே, 6 குணங்களை உடையவரே, பரிபூர்ணரே, சர்வேசா, ஏழை பங்காளரே, துன்பத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற தங்களை சரணடைஞ்சு எங்களை காத்தருளணும். இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு நீங்கள் தான் காரணம், இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், ஒடுங்கிறதுக்கும் மூல காரணம் நீங்கள் தான். அப்படிப்பட்ட நீங்களே தான் இந்த பிரபஞ்ச ரூபமாகவும் இருக்கீங்க. தங்களுக்கு எல்லைங்கிறதே இல்லை. இருந்தாலும் தங்களோட விருப்பம் போல பலவாறான சக்திகளையும் குணங்களையும் ஏற்கிறீங்க. இருந்தாலும் தங்களோட நிர்குண ஸ்வரூபத்திலேயே நிலையா நிற்கிறீங்க. பக்தர்களோட இதய கமலத்தில் வீற்றிருக்கிற நீங்கள் எப்பவுமே மேலும் மேலும் வளர்ந்து பெருகி நிற்கிற பூரணமான தத்துவ ஞானத்தால் இதயத்தில் படிகிற மாயையோட இலக்கணமான அஞ்ஞானத்தை தலையெடுக்காத மாதிரி அழித்து ஒழிக்கிறீங்க. துன்பத்தை துடைக்கிறதுனாலேயே ஹரிங்கிற திருப்பெயர் பெற்றவர் நீங்கள். பரிபூரண நித்திய ஆனந்த ஸ்வரூபனான தங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். எம்பெருமானே, இடத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துக்களாலேயோ பாதிக்கப்படாதவர் நீங்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சா அடியார்களுக்கு பிரம்மதேவரோட ஆயுட்காலமான 2 பரார்த்த கால நீண்ட ஆயுளும் எந்த விதமான நோய் நொடியும் அற்ற வலிமை மிக்க
அழகான திவ்ய சரீரமும் விரும்பின பொருட்களும் எல்லையற்ற செல்வமும் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளம் வரையிலான லோகங்களும் அஷ்டாங்க யோகத்தின் பலனான அனிமாதி சித்திகளும் அறம் பொருள் இன்பங்கிற முப்பெரும் பேர்களும் ஒப்பற்ற பரபிரமத்தை பற்றின உண்மையான அறிவும் தானாகவே பெறலாகுது. அப்படி இருக்கிறப்ப பகைவர்களே வெளுதல் மாதிரியான சின்ன சின்ன விருப்பங்கள் நிறைவேறதை பற்றி சொல்லணுமா என்ன? சுக மகரிஷி சொல்கிறார், பரீட்சித், இப்படி அதித்தி தேவி துதிச்சு வேண்ட அகில ஜீவராசிகளோட இதயத்தில் வீற்றிருந்து அவற்றோட செயல்களை கண்காணிச்சுக்கிட்டு வர்ற தாமரை கண்ணனான பகவான் இப்படி சொல்லலானார். தேவர்களோட அன்னையே, நீ வெகு காலமாக எதை விரும்பி வேண்டுறங்கிறத நான் நன்கு அறிவேன். உன்னோட மைந்தர்களான தேவர்களோட செல்வங்களையும் பதவிகளையும் அவங்களோட பகைவர்களான அசுரர்கள் வலுவில் பறிச்சுக்கிட்டாங்க இல்லையா? மதம் கொண்ட வலிமை மிக்க அந்த அசுரர்களை உன் மக்கள் போரில் ஜெயிச்சு மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் திரும்ப பெறணும். அவங்களோட நீ ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்ந்து பகவானை ஆராதிக்கணும். மேலும் உன் மக்களான தேவர்கள் பகைவர்களை அழித்து அவங்களோட மனைவிமார்கள் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறத நீ பார்க்க விரும்புகிற இல்லையா? உன் மக்கள் செல்வச் செழிப்பும் வலிமையும் கொண்டு விளங்கணும். இழந்த புகழையும் செல்வத்தையும் திரும்ப பெறணும். முதல்ல மாதிரியே விண்ணுலகத்தில் எல்லா உரிமைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக உலா வரணும். அதை பார்க்கணும்னு விரும்புகிற இல்லையா? ஆனால் தாயே, இப்போ அந்த அசுர தலைவர்களை வெற்றி கொள்ள இயலாதுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா காலமும் அந்தணர்களோட ஆசையும் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்து அவங்களை காத்து நிற்குது. அதனால் இப்போ அவங்களோட போர் புரிஞ்சா வெற்றி பெற முடியாது. அம்மா, நீ செஞ்ச இந்த பயோவிரதத்தால் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இது பற்றி நான் வேறு ஏதாவது ஒரு உபாயத்தை யோசிக்கிறேன். என்னை குறித்து நீ செஞ்ச விரதம் ஒரு காலம் வீணாகக்கூடாது. நீ மேற்கொண்ட ஸ்ரத்தைக்கும் ஈடுபாட்டுக்கும் ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். நீ உன்னோட புதல்வர்களை காப்பாற்றுறதுக்காகவே முறை தவறாமல் பயோவிரதத்தால் என்னை பூசணை பண்ணி துதிச்ச. அதனால் நான் என்னோட ஒரு அம்சத்தோட கஷ்யபரோட வீரியத்தில் பரவி தங்களுக்கு மகனாக பிறந்து உங்கள் மக்களை காப்பேன். நீ உன்னோட கணவரான கஷ்யபர்கிட்ட நான் இந்த திருமேனியோட விளங்குறதா மனசில் பாவிச்சுக்கிட்டு குற்றமற்ற அவருக்கு பணிவிடை செஞ்சிட்டு வா. தாயே, யார் கேட்டாலும் நீங்கள் என்னை தரிசனம் செஞ்சதை பற்றி சொல்ல வேணாம். தெய்வ ரகசியத்தை மற்றவங்க அறிஞ்சிக்காம எவ்வளவு மறைச்சி வைக்கிறோமோ அவ்வளவு நிறைய பலனை கொடுக்கும். இப்படி சொன்னதுக்கப்புறம் பகவான் அங்கேயே மறைஞ்சார். பிறர்க்கரிய பகவானே தன் வயிற்றில் பிறக்க போகிறதை அறிஞ்ச அதித்தி தேவி தன் காரியம் பயனுற்றதா மகிழ்ச்சி அடைஞ்சு கணவரான கஷ்யபருக்கு மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோட சேவை பண்ணினான். கஷ்யபரோ முக்காலமும் உணர்ந்தவர். அவரோட ஞான திருஷ்டி பொய்ச்சது கிடையாது. தன்கிட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட அம்சம் புகுந்திருக்கிறதை தன் சமாதி யோகத்தால் அறிஞ்சுக்கிட்டார். மன்னனே, காற்று எங்கேயும் சமமாதான் பரவி இருக்கு. ஆனால் அந்த காற்றானது காட்டில் இருக்கிற மரங்களை ஒன்னோட ஒன்று உராய வச்சு காட்டுத்தீயை தோற்றுவிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் கஷ்யப முனிவரும் ஒரு மனசா தான் பண்ணின தவத்தோட வலிமையால் இந்நாள் வரை நழுவாமல் காத்து வச்சிருந்த தன்னோட வீரியத்தை அதித்தி தேவியோட திருவயிற்றில் இட்டார். என்றென்றைக்கும் அழியாத பெருநிலையனான ஸ்ரீமன் நாராயணனே அதித்தியோட திருவயிற்றில் வந்து வளரதை அறிஞ்ச பிரம்மதேவர் பிறர் அறியாமல் ரகசியமாக இருக்கிற திருநாமாக்களை கொண்டு அவரை துதிக்கலானார். மொத்த புகழ்ச்சிக்கும் கொள்கலனான எம்பிரானே,
எல்லையற்ற சக்தி படைத்தவரே, தங்களுக்கு வணக்கங்கள். அந்தணர்கள்கிட்ட அன்பு கொண்டவரே, தங்களுக்கு வணக்கம். முக்குணங்களை ஏற்றுக்கிட்டு திருவிளையாடல் புரிகிற தங்களுக்கு வணக்கம். முற்பிறவியில் இந்த அதித்தி தேவி பிருஷ்ணிங்கிற பெயரோடு இருந்தப்ப நீங்கள் பிருஷ்ணி கர்ப்பருங்கிற திருநாமத்தோட அவளோட குழந்தையா பிறந்தீங்க. வேதங்களை தனக்குள்ள கொண்டவர் நீங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைச்சவர் நீங்கள். 3 லோகங்களும் தங்களோட தொப்புள்ள நிலை கொண்டிருக்கு. 3 லோகங்களையும் கடந்து மேலே விளங்குற ஸ்ரீ வைகுண்டத்தில் விளங்குறவரும், சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியா விளங்குறவரும், எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஸ்ரீ விஷ்ணுவான தங்களுக்கு என்னோட வணக்கங்கள். இறைவா, இந்த பிரபஞ்சத்தோட முதலும் நீங்கள், முடிவும் நீங்கள், நடுவும் நீங்களே. அதனால் வேதங்கள் தங்களை எல்லையற்ற சக்தி படைத்த புருஷனாக வர்ணிக்குது. எம் பெருமானே, ஆழமான நதியோட வெள்ளம் தன்னுள் விழுந்த துரும்பையும் தன்னோட இழுத்துட்டு போகிற மாதிரி கால ரூபியான நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே இழுத்துட்டு போய் ஆட்டி படைக்கிறீங்க. பகவானே, சராச்சரங்களான இந்த ஜீவராசிகள், அவற்றை படித்த பிரஜாபதிகள்ங்கிற அத்தனையும் தோற்றுவிச்ச மூலகாரணர் நீங்கள். நீரில் மூழ்கி தவிக்கிறவனுக்கு தோணி மாதிரி விண்ணுலகத்தில் இருந்து நழுவி தவிக்கிற தேவர்களுக்கு நீங்கள் ஒருத்தரே சிறந்த அடைக்கலம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.